இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. 2021 விழுப்புரத்தில் அப்போதைய முதல்வர் பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்தார். சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் பாதுகாப்புக்கு வந்திருந்த பெண் எஸ்பியை காரில் அழைத்து சென்ற போது பாலியல் தொல்லை கொடுத்தார். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்தது. 2023 விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றமும் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி உறுதி செய்தது. தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கவும் சரணடைவதில் விலக்கு கேட்டும் சென்னை ஹைகோர்ட்டில் ராஜேஷ் தாஸ் அப்பீல் செய்தார். இந்த வழக்கை ஹைகோர்ட் நீதிபதி தண்டபாணி விசாரித்தார். காவல்துறையில் உயர் பதவி வகித்ததால் ராஜேஷ் தாஸுக்கு விலக்களிக்க வேண்டும் என ராஜேஷ் தாஸ் வக்கீல் வாதிட்டார். இதனை எதிர்த்த சிபிசிஐடி தரப்பு வக்கீல் ராஜேஷ் தாஸால் பாதிக்கப்பட்டதும் ஒரு போலீஸ் உயர் அதிகாரிதான் என்றார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் கடந்த வாரம் ஒத்திவைத்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டதாகவும் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க முடியாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். இதனால் ராஜேஷ் தாஸ் உடனடியாக சரணடைய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.